வணக்கம் நண்பர்களே. நம் மனதில் இருக்கக்கூடிய 99% எண்ணங்கள், நோக்கங்கள் இவை எல்லாம் நம்முடையதே கிடையாது. இது வெளியிலிருந்து நமக்கு தெரியாமலே திணிக்கப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு நான் சொல்றேன். இதை சில வகையான எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல மே மாசத்துல எனக்கு பிஜி டிப்ளமோ இன் யோகாக்காக எக்ஸாம் இருந்துச்சு. அதுக்கு எய்ம்ஸ்ல இருந்து தினமும் கிரேட்டர் நோய்டா வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அது ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தினமும் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பார்த்து போப்பா, இப்போ சனி நடக்குது. ஸோ இந்த டைம்ல யூஸ்வலா ஆக்சிடென்ட் ரொம்ப காமன் அப்படின்னு ஜோசியக்காரன் டிவிலாம் சொல்றான். அதனால நீ பார்த்துப்போ அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை நாள் நான் இதே தூரம் இதை விட ஜாஸ்தியான தூரமும் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கும் இந்த காலேஜுக்கும் இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் என் மனதில் இல்லாத எண்ணம் பாத்தீங்கன்னா, எப்ப எங்க அம்மா சொன்னாங்களோ, எப்ப வண்டி எடுத்தாலுமே நமக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பத்தின ஒரு பயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சப்கான்சியஸாவே ஆட்டோமேட்டிக்காவே நமக்குள்ள எழ ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகையான எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டெல்லியில ஒரு 4 மாடி வீட்டில் இருக்கேன். அதுல செகண்ட் ஃப்ளோர்ல நான் இருக்கேன். ஸோ யூஸ்வலா துணி துவைச்சதுக்கு அப்புறம் அதை காய போடுறதுக்காக ஃபோர்த் ஃப்ளோர் தாண்டி 5th ஃப்ளோர்ல இருக்க மொட்டை மாடியில காய போடுறதுக்காக போவேன். யூஸ்வலா நான் போகும்போது பார்த்தீங்கன்னா, வெளியில கதவு நார்மலா தாழ்பாடல் போட்டுட்டு நான் போயிடுவேன். பூட்டெல்லாம் எதுவும் போட மாட்டேன். ஸோ ஒரு நாள் ஹவுஸ் ஓனர், நான் அந்த மாதிரி வீட்டுல இருந்து மேல மாடிக்கு படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு கதை அப்படியே சாத்திட்டு போவாதப்பா, அப்போ தாள் போட்டுட்டு போ. ஏத்த வீட்டுல இருக்கவனே ஒரு நிமிஷத்துல இப்படின்னு திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ண முடியும், எப்படி நீ சொல்ல முடியும், அவன்கிட்ட நீ போய் கேட்கவா முடியும், இதெல்லாம் ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இந்த திருடு அப்படிங்கறத பத்தி எனக்கு பயமே இல்லை. எந்த விஷயத்து இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்த நான் மறந்து விட்டுட்டு போயிட்டாலும், வண்டியிலே விட்டு போயிட்டாலும் கூட அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இப்போ இவங்க சொன்ன ஒரு விஷயத்தினால எதிர் வீட்டுல அவங்க இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, அப்பாவே இருக்காங்க, அவங்களே நம்மள பொருளை திருடிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள திணித்து விட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா, எப்போ மேல போய் துணி காயம் போடும்போது மட்டும் இல்ல, ஜஸ்ட் கீழே போய் குப்பை தொட்டியில் ஒரு குப்பை தொட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் போட்டுட்டு வரணும் அப்படின்னாலுமே பாத்தீங்கன்னா, கதவை பூட்டி தாள் போட்டுட்டு தான் போக வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வெளியில இருந்து ஜஸ்ட் இப்படி எதாச்சியா சொல்லும் போது நமக்குள்ள அது அட்ராக்ட் ஆயிக்குது. மூன்றாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் ரொம்ப எதாச்சும் ஷேர் பண்ணிட்டு இப்போ என்னுடைய உணவுடைய அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயமா அந்த மாதிரி பார்த்துட்டு தான், ஏன்டா உணவு கம்மியான நல்லது தானே அப்படின்னு நான் சொன்னேன். சாப்பாடு கம்மியான நல்லதுதான், ஆனா எந்த வகையான நோய், கேன்சர் மாதிரி எதுவும் இல்லாத வரைக்கும் சரிதான் அப்படின்னு லைட்டா போற போக்கில் சொல்லிவிட்டான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, அது 4 நாள் விட்டதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பழைய நிலைமை பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 4 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னது உடனே நமக்கே பயமாயிடுது. ஒருவேளை நமக்கு கேன்சர் இருக்குமோ, ஒருவேளை நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குமோ, ஒருவேளை வயிற்றுல ஏதாவது புழு இருக்குமோ, இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் நமக்கு இருக்கு. உடனே நம்ம போய் டாக்டர் பாக்குறோம். டாக்டர் சொல்றாரு, இவ்வளவு சின்ன வயசா இருக்கு, எந்த நோயும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த மாதிரி நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க இதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான நெகட்டிவ் தாட் நமக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிருச்சு. இந்த எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்ட்ல ரொம்ப ஈஸியா நுழையுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப எதர்ச்சியான வகையில ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்றது இல்லை, இந்த மாதிரி ஆகும், நீ இதை செய் அப்படின்னு நம்மளை டீச் பண்றதோ நம்மளை ஃபோர்ஸ் பண்றதோ கிடையாது. ரொம்ப எதர்ச்சியான வகையில சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்களை இம்பை பண்ணுது. இந்த மாதிரி தான் நமக்கு தெரியாம, நமக்கு தெரியாது, நமக்கு ஒருத்தவங்க நமக்குள்ள இந்த மாதிரி தாட்ஸ் திணிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கீங்களா, நமக்கு தெரியாமலேயே சப்கான்சியஸா 99% ஆஃப் தி தாட்ஸ் நமக்குள்ள என்னென்ன வருதோ அது எல்லாமே இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் ஆன விஷயங்கள் தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்ம்ஸ்ல எல்லாருக்கும் ஃப்ரீயான சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நானும் ஒரு வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு ஓல்டு மாடலா இருந்துச்சு. அதனால நான் அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணல. ஆல்ரெடி அவங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, சைக்கிள் 2-3 மாசம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ஃபுல்லா டஸ்டோட, சைக்கிள் டயர்ல எதுவும் காத்து இல்லாம இருந்துச்சு. ஸோ அப்ப என்கிட்ட ஒரு 2 வீலர் இருந்துச்சு. அதனால அதுல போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, என்னோட 2 வீலருக்கு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை டெல்லியில ஓட்ட முடியாது. அதனால நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஸோ அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, என்கிட்ட போறதுக்கு எந்த வண்டியும் இல்லை. ஸோ அந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ணி நான் போகலாம். பட் ஆனால் மற்றவங்கலாம் வாங்கினவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சைக்கிள்லாம் வாங்கும்போது இதுக்கு செலவே 1000 ரூபாய் பண்ணணும், இதுக்கு டயர் பஞ்சர் ஆயிருக்கும், இது அது ரிப்பேர் ஆயிருக்கும், இது ரிப்பேர் ஆயிருக்கும், அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தினமும் நான் நடந்தே போயிட்டு இருந்தேன் 1/2 மணி நேரத்துக்கு.
அரை மணி நேரம் ஆகும் நடக்கிறதுக்கு. வண்டியில போறதுக்கு 15 நிமிஷம் ஆகுதுன்னா நடந்து போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலையில கொடுக்கலாம்னு பார்த்தா காலையில ஏதோ ஒரு விஷயத்தினால லேட் ஆயிடும். சாயந்தரம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு வரும்போது அந்த சைக்கிள் கடை யூஸ்வலா மூடிடும். ஸோ அதனால வந்துட்டு டைமே இல்லாம இருந்துச்சு. ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணிட்டேன், என்ன லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இதை கொடுத்துட்டு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார்ட்ட கொடுத்துட்டு நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி 2 மாசம் 2-3 மாசமா ஒரே இடத்துல நின்றுச்சு, அதனாலதான் இப்படி, அதனால நீங்க என்னன்னு சரி பண்ணுவீங்க, பங்க்சரா இருந்தா பங்க்சர் பார்த்து ஒட்டி வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி 2-3 மாசம்லாம் நிறுத்தி வச்சா ஒன்றும் ஆகாது, யூஸ்வலா அது காத்து தான் போயிருக்கும், நான் ஒரு நிமிஷம் காத்தடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் காத்தடிச்சு கொடுத்தாரு. காத்தடிச்சு கொடுத்தோடனே சரியா போயிடுச்சு. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிச்சு. அந்த நாள் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவும் போயிட்டேன். ஏன்னா சைக்கிள்ல போனா வந்து நடந்து போற அளவுக்கு அரை மணி நேரம் ஆகாதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேலை நம்மளுடைய இத்தனை நாள் இந்த 1 மாசமா அரை மணி நேரம் செலவு பண்ணது எல்லாத்தையும் நம்ம மிச்சம் பண்ணிருக்கலாம். பட் ஆனா வெளியில இருக்கவங்க இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் உண்மை அப்படின்னு வந்து நம்பிட்டு அதை வந்து நான் எஃபர்ட் எடுக்காம இருந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மற்றவங்க சொல்றதை நம்பிட்டு உண்மையோ இருக்கிற விதமாவே நம்ம பர்சீவ் பண்ணாம நம்மளுடைய லோயர் ரியாலிட்டி, உண்மையை விட கம்மியான நிலை, கீழான நிலையை வந்து நம்ம உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தான் வந்து மாயை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மாயை அப்படின்னா நம்மளுடைய உண்மையான உலகம், சத்தியமான உலகம், ஹையர் பாசிபிலிட்டியான உலகத்தை உண்மை நம்பாம லோயர் ரியாலிட்டியான உலகத்தை தான் உண்மை அப்படின்னு நம்பி இந்த வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது தான் மாயை. ஸோ இப்ப என்கிட்ட ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னா அந்த செல்போன் வந்து மாயை கிடையாது, அந்த செல்போன் வந்து சத்தியமானது, அது உண்மையானது. பட் ஆனா இந்த செல்போன் வச்சிருந்தா என்ன வந்து லோ கிளாஸ்ன்னு நினைப்பாங்க, என்ன வந்து கம்மி ஸ்டேட்டஸ்ல வந்து நினைப்பாங்க. இதே வந்து நான் ஆப்பிள் செல்போன் வச்சிருந்தாதான் என்ன வந்து பணக்காரனா நினைப்பாங்க, எனக்கு வந்து ஒரு என்ன வந்து ஒரு ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் மாயை. இப்போ ஒரு ரோட்ல வந்து இளம் வயதான ஒரு ஆணும் பெண்ணும் 2 வீலர்ல போறாங்க அப்படின்னா அது வந்து மாயை கிடையாது. ஆனா அந்த ஆணும் பெண்ணும் வந்து எவனை கூட்டிட்டு சுத்துறான் அப்படின்னு வந்து நம்ம தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதா மாயை. ஏன் அது ஒரு அண்ணன் வந்து ஒரு தங்கையை காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விடுறதா கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த விதமான பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் மாயை. இன்னொரு யோகா கிளாஸ்ல வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க, கார்ல வச்சிருந்தா என்ன இந்த உலகம் வந்து உங்களை நல்லவங்க என்ன சொல்லப்படுது. நீங்க கார்ல போறத பார்த்தா எவன் எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சு இந்த காரை சம்பாரிச்சான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இன்னும் நல்லா உங்களை பத்தி வாழ்த்திடுவாங்களா, ரொம்ப நல்லா சம்பாரிச்சிருக்கா அப்படின்னு வாழ்த்துவாங்க நீங்க நினைச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பணத்துல வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் அசோசியேஷன், பணம் சம்பாதிக்கிறவங்கன்னா கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன் பணம்னா நல்ல வகையில சம்பாதிக்க முடியாதா, இத்தனை கோடி சம்பாரிச்சோம் நேர்மையான வழியில் நாம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமாக இருக்கும்போது நம்மளுடைய லோயர் ரியாலிட்டி வந்து நம்ம உண்மை அப்படின்னு நினைக்கிறதா வந்து மாயை. இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள்ல நம்ம வந்து லோயர் ரியாலிட்டியை பர்சீவ் பண்றதா மாயை. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மம் தான் சத்தியம், இந்த சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது பொய்யானது, இந்த சுற்றி இருக்கக்கூடிய உலகம் பொய்யானது இல்லை. இப்ப நீங்க என்னோட வீடியோ பாக்கீங்கன்னா இந்த வீடியோ உண்மையானது, என் முன்னாடி இருக்கக்கூடிய கேமரா உண்மையானது, எல்லாமே உண்மையானது, எல்லாமே சத்தியமானது. இததான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லாவும் என்ன சொல்றாரு, திங்க் எவ்ரிதிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான். இதேதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சொல்றாரு. மேட்டர்ங்கிறது என்ன, எனர்ஜி ரெடியூஸ்டு டு ஃபார்ம் ஆஃப் விசிபிலிட்டி. மேட்டர்ங்கிறது இதுவும் எனர்ஜி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அந்த ஃபார்முக்கு இருக்கிறது தான் வந்து அதுவும் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஃபைனலா எனர்ஜின்னு தான் சொல்றாங்க. இதையே தான் நம்மளுடைய இந்திய தத்துவத்திலயும் இத்தனை வருஷமா சொல்றாங்க. எனர்ஜி அப்படின்னா என்னங்க, சக்தி. சக்தினா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன, எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்தியினுடைய வெளிப்பாடு, இந்த தேவியினுடைய வெளிப்பாடு. அதை ஒரு பெண் உருவமாக கொடுத்துருக்காங்களே தவிர சக்தி அப்படின்னா வந்து கடவுளை கும்புற அம்மன் கிடையாது. நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே வந்து சக்தியினுடைய வெளிப்பாடு தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவி கான்சியஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த தேவி கான்சியஸ்னஸ்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 99% இந்த மாதிரி லோயர் ரியாலிட்டி மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இதைதான் உண்மை என்று நம்பியிருக்கோம். பட் ஆனால் சத்தியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தியினுடைய கான்சியஸ்னஸ், இந்த தேவியினுடைய கான்சியஸ்னஸ், இந்த தேவியினுடைய அறிவு தான் வந்து உண்மையான விஷயம். அதை தான் வந்து நான் தேவி கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து மாயை பற்றின என்னுடைய விளக்கம். உங்களுக்கு புரியக்கூடிய வகையில எளிமையாக சரியான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துருச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு லைக் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுல கமெண்ட் தெரியுங்க.
இதனுடைய உடன்பாடான கருத்துக்களா இருந்தாலும் மாறுபாடான கருத்துக்களா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. மற்றும் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர். உங்கள் நலவாழ்விற்கான வன் தொண்டன் மெய்வழி வாழ்க.